உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன இவ அதுக்குள்ள வீட்டுக்கு வர்றா? ஒருவேளை சாப்பாட்டு கைப்பாட்ட மறந்து வச்சுட்டு போயிருப்பாளோ? தனா 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 அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டரை பயப்படாம சொல்லிட வேண்டியதான். என்னாச்சு இவளுக்கு? கூப்பிடுறத கூட கவனிக்காம போறா. சரி, நம்ம கடமையை செய்வோம். ஏய் தனா, என்ன போன உடனே வந்துட்ட? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? நான் நல்லா தான் இருக்கேன் பாட்டி. ஆமா, அம்மா எங்க? ரூம்ல தான் இருக்கா. சரிங்க பாட்டி. என்னாச்சு இவளுக்கு? நல்ல வேளைங்க, அந்த புவனேஸ்வரி பிரச்சனை பண்ணுவாளோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். அப்படி எதுவும் நடக்கல. நடக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அவ முன்ன மாதிரி இல்ல. பஞ்சாயத்துல அவ நடந்துகிட்ட விதத்துல இருந்தே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்பதான் அவ நான் சொல்றத காதுல வாங்க ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. சரியா சொன்னீங்க. ஒரு பக்கம் அவ பகை முடிஞ்சது, இன்னொரு பக்கம் நம்ம தனாவோட கல்யாணம் முடிவானது. இது நல்லபடியா முடிஞ்சதுக்கு முக்கிய காரணம் நீயோ நானோ இல்ல, நம்ம பொண்ணு தனம்தான். நீங்க என் பொண்ணை கேட்டிருந்தா நான் கொடுப்பேன்னு சொன்ன மறு நிமிஷம் புவனேஸ்வரி சரின்னு சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. மாயாவை அவ கேட்டப்போ மாயா என்ன சொல்லுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. முடிவெடுக்க முடியாம நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். ஆனா என்ன, தனாவையும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமோன்னு நினைக்கிறேன். நான் கேட்டிருந்தாதா அவ வருத்தப்பட்டிருப்பா. அவ நம்ம பொண்ணு ஜானகி. நம்மளை எங்கேயோ எப்பவும் தலகுனிய வைக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆம்பளை புள்ளதான் ஒரு குடும்பத்துக்கு பெருமை சேர்த்து தருவான்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு பெருமை சேர்த்து தரப்போறது நம்ம பொண்ணு தனாதான். அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு. மாயா விஷயத்துல என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. ஆனா தனான்னு சொன்ன மறு நிமிஷமே என் வாக்கு பொய்க்காதுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஜானகி, நீ தேவையில்லாம அவளை பத்தி யோசிச்சு குழப்பிக்காத. நம்ம தனா மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்க. நிச்சயம் நம்ம தனா அதை காப்பாத்துவா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நிறைய நாள் நான் யோசிச்சிருக்கேன். இன்னைக்கு அது நிறைவேறிடுச்சு. கடவுள் அதை காது கொடுத்து கேட்டு தனாக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டாரு. அவளுக்கு கிடைக்க போற வாழ்க்கையால அவளும் நல்லா இருப்பா, இந்த குடும்பமும் ஊரும் நல்லா இருக்கும். அவ கல்யாணத்தை எப்படி ஜாம் ஜாம்னு நடத்துறேன் பாரு. எது உனக்கு முக்கியம்னு என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். அதை நோக்கி நீ போ. நீ ரொம்ப ஆசைப்பட்ட பேட்மிண்டனை எப்படியாவது விளையாடணும்னு நீ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போன. அப்படி போனதுனாலதான் கேமும் உனக்கு கிடைச்சது, இந்த குடும்பமும் அதை ஒத்துக்கிச்சு. உன் அப்பா எப்படி உன் பேட்மிண்டனை ஏத்துக்கிட்டாரோ அதே மாதிரி இதையும் ஏத்துப்பாரு. ரெண்டு பக்கம் நியாயம் இருந்தாலும் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க. இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை, நீ ஆசைப்பட்ட விஷயத்த
வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறது தான். ஆசைப்பட்டதை அடைய நம்ம முயற்சி செய்யலன்னா வச்சுக்கோ, அது நம்ம கைய விட்டு போயிடும். போராடணும் தானோ. ஆசைப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு முக்கியம்னு இவங்க எல்லாருக்கும் நீ புரிய வைக்கணும். புரியற மாதிரி சொன்னா அவங்க ஏத்துக்க போறாங்க. அதான் எப்படி? இங்க பாருதானா, சில பேருக்கு சொன்னா புரியும், சில பேருக்கு செஞ்சு காட்டினாதான் புரியும். உனக்கு பிடிச்ச பேட்மிண்டன் கேமை விளையாட நீ எப்படி போன? வீட்டுக்கு தெரியாம தான். கேளு, இப்பவும் அதே மாதிரி பேசாம வீட்டுக்கு தெரியாம நீயும் கார்த்திக்கும் ஓடி போயிடுங்க. இல்ல, அதெல்லாம் முடியாது சாரு. இது நடந்தா வீட்ல எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வரும்னு தெரியுமா? கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். கலகம் வந்தாதான் ஒரு வழி வரும். அப்படி வரணும் தான் நான் இதை ஒண்ணு செய்ய சொல்றேன். முடியாது, என்னால அப்படி செய்ய முடியாது. அப்ப கார்த்திக் சார மறந்துட்டு நீ உங்க அப்பா பாக்குற மாப்பிளையே கட்டிக்கோ. என்ன பாக்குறதனா? முடியாதுல்ல. அப்போ நீ உன் காதல ப்ரூஃப் பண்ண கார்த்திக் சாரோட ஓடி போய் அவரை கல்யாணம் பண்ணிக்கோ. கொஞ்ச நாள் வெளியே இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு திரும்ப வாங்க. அதுக்குள்ள இங்க எல்லா பிரச்சனையும் நடந்து ஒரு முடிவுக்கு வந்துரும். நீங்க வாழ்ந்த பிறகு உங்களை ஏத்துக்கிறத தவிர அவங்களுக்கு வேற வழி இல்ல. வேற வழியே இல்லையா? இதுதான் யூனிவர்ஸோட ப்ரூவ் இட் டெக்னிக். இதுல யாருமே தோத்ததில்ல. இதுக்கு கார்த்திக் ஒத்துப்பாரான்னு தெரியலையே சாரு. நீ பேசு, அவரு ஒத்துக்கவே. அவருக்கு உன் மேல இருக்கிற காதல் உண்மையா இருந்தா நிச்சயமா ஒத்துப்பாரு. சில விஷயம் நம்ம கைய மீறி போறப்ப சில கஷ்டமான முடிவுகளை எடுத்துதான் ஆகணும். அப்பதான் நம்ம ஜெயிக்கவே முடியும். நமக்கு தேவைனா சில முடிவுகளை நம்ம எடுத்துதான் ஆகணும். தானோ, ரொம்ப யோசிக்காம ஒரு முடிவை எடு. நீ முதல்ல கார்த்திக் கிட்ட பேசு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.